ஹலோ மகளே, வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாசி 360. நான் தான் உங்கள் டிகே பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸ் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. உண்மையாலுமே ஒரு தாறுமாறான ஒரு குவாலிட்டியில் அண்ட் ஒரு இதுக்குமே ஒரு கதையை கொண்டு வந்துடுறாங்க. அதில் தாங்க தரமாக செய்கிறாங்க டபிள்யூபி. ஸோ இந்த ட்ரெய்லரில் அதாவது என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடெண்ட்லேருந்து ஒரு பொண்ணு தப்பிச்சு குழந்தை குட்டியோட ஃபேமிலியோட சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு ஃபேமிலியை அகெயின் அந்த ஒரு டெத்து துரத்த போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஃபைனல் டெஸ்டினேஷன் 1, 2, 3, 4, 5 ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. அது ஒரு இதுவுமே ஒரு சகாப்தம் மாதிரி அவ்வளோ சூப்பராக அண்ட் ஒரு இதுவுமே அழகாக முடிச்சிருப்பாங்க. அதாவது அதில் சொல்ல வர கருத்து அப்படி என்னன்னு சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்சிடென்டலாவோ இல்லை சம்திங் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது அந்த ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் தப்பிச்சு போகலாம் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஆனால் அப்படி தப்பிச்சு போயிட்டிங்கன்னா எப்படியா இருந்தாலுமே அந்த ஒரு விஷயத்துக்குள்ளார நீங்கள் மாட்டி தான் ஆகணும் அப்படின்றது தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட்லேருந்து தப்பிச்சு எந்த ஒரு கேரக்டராக கொண்டு வந்திருந்தாலுமே அவங்க அதே மாதிரியே அந்த ஒரு இதில் அதே பாட்டில் கொண்டுடுவாங்க. ஸோ அதாவது கொல்லப்படுவாங்க. அந்த டெத்துன்றது அதுதான். ஸோ யாராட்டையும் அந்த ஒரு டெத்தை ஏமாற்ற முடியாது அப்படின்றது தான். ஸோ எப்படியா இருந்தாலும் நீங்கள் அந்த ஒரு டெத்தில் இறந்தாகணும் அப்படின்றது தான் அந்த ஒரு ஸ்டோரியில் சொல்ல வர விஷயமா இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி போல் அந்த ஒரு டெத்துலேருந்து தப்பித்த ஒரு பொண்ணு இத்தனை வருஷமாக சர்வே ஆகி அந்த குடும்ப குட்டியோட சந்தோஷமாக ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு வயசான அந்த ஒரு பாட்டி அம்மாவை இப்போ அந்த டெத்து துரத்துறது எப்படி இருக்குது அப்படின்றதான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். உண்மையாலுமே ஒரு தரமான ஒரு குவாலிட்டி அண்ட் அந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒரு இடத்துலையுமே அந்த ஒரு சஸ்பென்ஸ் அண்ட் ட்விஸ்டர்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அந்த டெத்துன்றதே ஒரு மாதிரி நமக்கு ஒரு கேரக்டராக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். லைக் எப்படின்னா அந்த இதில் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லும்போது அது ஒரு கேரக்டர் சம்திங் ஒருத்தவங்க உன்னை துரத்திட்டே வராங்க அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு ஃபீலை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஒரு இதுவுமே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் அந்த ட்ரெய்லரில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அந்த படத்தை பார்த்துருந்தீங்கனாலுமே தெரியும். ஏன்னா அந்த ஒரு அவ்வளோ ஒரு ப்ரூட்டலாக ஒரு மாதிரி ஆர்ரேட்டட் கண்டென்ட் மாதிரி தெரிச்சுட்ருப்பாங்க. ரத்தம்லாம் கண்ணா அப்படின்னா தெரிக்கிற அளவுக்கு கொடூரமாக அந்த ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷனை கொடுத்துருப்பாங்க. அண்ட் எந்த ஒரு வகையிலையுமே இதுவும் சலைச்சதில்லை அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த ட்ரீசரோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அந்த லெவலில் இருக்குது. அண்ட் ஸ்டோரி தாங்க நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். கண்டிப்பாக அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டு, செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட்லாம் அவ்வளோ ஒரு மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும். அதாவது எப்படி அந்த ஒரு விஷயத்தெல்லாம் யோசிச்சாங்க, அதை எப்படி ரைட் பண்ணாங்க, அந்த ரைட் பண்ண ஒரு விஷயத்த அவ்வளோ அழகாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணினாங்கன்ற ஒரு விஷயமே அவ்வளோ ஒரு மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும். அண்ட் இதில் பார்க்கும்போது இன்னும் அது ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரா ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா ஒரு பார்ட்டுக்குமே ஒரு ஸ்டோரி லைனை எடுத்து அதை ப்ராப்பராக அதுக்கான அந்த ஒரு பிக்கப் லைன் மாதிரி அடுத்தடுத்த ஒரு ஃப்ரேமை க்ரியேட் பண்ணி ஒரு மூவியாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கதை அவ்வளோ சிம்பிளாக தான் இருக்கும். பெருசாக அந்த காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற அளவுக்குலாம் ஒன்றுமே இருக்காது. ஸோ லைக் ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது அப்படின்னா அந்த ஆக்சிடெண்ட்லேருந்து நீங்கள் தப்பிக்கக்கூடாது. அப்படி தப்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதே மாதிரியே தான் உங்களுடைய டெத்து இருக்கும், எப்போ வேணாலும் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல ஆரம்பிச்சுன்னா அந்த படத்துலேயே அதில் இருக்கிற எல்லா கேரக்டருமே கொன்னுடும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃப்ரேமில் தான் இத்தனை மூவியுமே போயிருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு தப்பிச்சு அந்த டெத்தை டிமிக்கி கொடுத்துக்கிட்டு இத்தனை வருஷமாக சர்வே ஆகி இப்போ அந்த பொண்ணுக்கு, அதாவது அந்த பாட்டியான ஒரு பொண்ணுக்கு அகெயின் அந்த ஒரு டெத்து ஃபாலோ ஆகும்போது மொத்தம் ஒரு ஃபேமிலியே அஃபெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அது அதுக்கப்புறமா அந்த பாட்டி எப்படி சர்வே ஆனாங்க அண்ட் அதை பற்றின நோட்ஸ், அதை பற்றின ஹிண்ட்ஸ் எல்லாத்தையுமே அந்த பொண்ணு வேற ஒரு பொண்ணுக்கிட்ட கை மாற்றி விட்டுட்டு நீ இதை பத்திரமா பார்த்துக்கோ, ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்கு, அதாவது நம்ம ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணு, இதில் தான் அதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குதுன்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் ஒரு டிக்ஷனரி மாதிரி ஒரு டைரி மாதிரி கொடுத்துட்டு போவாங்க. ஸோ அதை திறந்து பார்த்து அதை ஃபாலோ பண்ணி எப்படியெல்லாம் அதை கொண்டு போகிறாங்க, அதாவது லைக் அதை எப்படி காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க அந்த பொண்ணு அப்படின்றதான் இந்த ஒரு மூவியில் சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி படத்தில் யார் சம்திங் இப்போ நீங்கள் இப்போ சாவ போகிறீங்க, இப்படி தான் சாவீங்கன்ற மாதிரி சொன்னோன்னே யாருமே அதை கண்டிப்பாக நோட் பண்ண மாட்டாங்க. அது ஒரு மாதிரி சில்லியாக ஃபீல் ஆகும் இல்லையா எல்லாருக்கும். ஸோ அதே மாதிரியே நிறைய பேர் அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டு இப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி போகும்போது அந்த ஒரு டக்குன்னு அந்த ஒரு டெத்து நடக்கும்போதெல்லாம் ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும். ஸோ அதனுடைய குவாலிட்டி இன்னும் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவ்வளோ ஒரு ப்ரூட்டலாக ட்ரெய்லர் கொடுத்துருக்காங்க. உண்மையாலுமே ஒரு தரமான ஒரு மூவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது இந்த வருஷம் மேவில் வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ
நீங்கள் எத்தனை பேர் இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்க, உங்களுக்கு எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது, அண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபைனல் டெஸ்டினேஷனோட கம்பேர் பண்ணும்போது இது எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி இருக்குது அண்ட் எந்த மாதிரியான ஃபன்னி தாட்ஸ்லாம் வந்துச்சுன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஓஎஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக். பர்ட்டேன்.